கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் இல்லையா? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்பக்கூடிய ஒரே நபர். அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பாருங்க. இல்ல, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றுமில்லை. நமக்குள்ள என்னவாக வாசம் பண்ணுகிறார்? ஞானமும் நீதியும் மீட்பும், ஞானமாயும் நீதியாயும் மீட்பாயும் பலனாயும். எஸ், அத உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுன்னா அந்த நம்பிக்கை பெறுகிறோம். அவருடைய ப்ரொவிஷன்ஸ் இல்ல, his wisdom, his strength, his redemption, his holiness, his righteousness. அப்பா இந்த 5 ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தொடர்ந்து தியானிக்கலாம். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். சரிங்களா? ஏனென்றால் அவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். கைகளினால் கட்டப்பட்ட கட்டிடங்களிலே நான் வாசம் பண்ணுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்ம இதெல்லாம் குறித்து இன்னும் நமக்கு வெளிப்பாடுகளை தேவ தந்து கொண்டே இருக்கிறார். அதற்காக நன்றி. இன்றைக்கு நம்முடைய இது எத்தனாவது சப்ஜெக்ட்? யுத்தம் முடிந்தது எத்தனாவது சப்ஜெக்ட்? 7வது சப்ஜெக்ட். சரிங்களா? 7வது சப்ஜெக்ட்ல மொத்தம் நமக்கு 10 வகுப்புகள், 10 கிளாஸஸ் உண்டு. அதுல இன்னைக்கு 9வது கிளாஸ். இதுதான் நம்முடைய டெக்ஸ்ட் புக்காக இருக்கிறது. என்னுடைய அறிவின்படி இந்த புஸ்தகம் உலகத்துல 100க்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஸோ நாமும் இதை தியானிக்க நம்மை தேவனுடைய ஆவியானவர் அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு 17, 18, 19 ஆகிய 3 அத்தியாயங்களிலும் அடங்கி இருக்கிற அற்புதமான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். இப்பொழுது நாம் பாடங்களுக்கு போயிடலாம். வெரி குட் பிரதர். எஸ். Question 1. முதல் பெற்றோர் பாவம் செய்தவுடன் தேவன் அவர்களை நிராகரித்து விட்டார். சரி, தவறு. பின்பு அவர்களிடம் எப்படி நடந்து கொண்டார்? ஓகே. எஸ் சிஸ்டர் லிதியா. முதலாவது கேள்விக்கு, முதல் பெற்றோர் பாவம் செய்தவுடன் தேவன் அவர்களை நிராகரித்து விட்டார், அது தவறு. அவர் நிராகரிக்கவில்லை, அவர் ஏற்றுக்கொண்டார். பின்பு அவர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்? அதுக்கு 196ல இது முன்பு ஏதேன் தோட்டத்தில் தேவன் அவர்களிடத்தில் எப்படி ஐக்கியம் கொண்டிருந்தாரோ அப்படியே அதை தொடர்ந்து கொண்டிருந்தார். தேவன் இன்னும் அவர்களோடு பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருந்தார். 196வது பக்கத்துல பாஸ்டர். ஓகே. அதாவது எதனால அப்படி நடந்து கொண்டார், ஏன் தொடர்ந்து அவர்களோடு ஐக்கியத்துல இருந்தார் என்றால், நீங்க இதுல எடுத்துக்கொள்ளுங்க. பேஜ் 199, 199வது பக்கத்துல அடியில பாருங்க. தேவன் தொடர்ந்து மனுஷனோடு பேசி ஐக்கியம் கொண்டிருந்தார் என்பதையே இவையெல்லாம் நமக்கு நிரூபிக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே தேவன் அவர்களை நிராகரித்து விட்டார் என்ற அந்த எண்ணமே மொத்தத்தில் வேத சத்தியம் கிடையாது. தேவன் தன்னுடைய இரக்கத்தை மனுஷனுக்கு தொடர்ந்து காண்பித்து வந்தார். அவர் அன்பும் மனதுருக்கத்தோடும் இன்னமும் அவர்களை நடத்தி வந்தார். அது ஏதாவது கேள்வி என்னன்னா, அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார் என்றால் அன்போடும் மனதுருக்கத்தோடும் நடந்து கொண்டார். ஆமா, அவருடைய அன்பும் மனதுருக்கமும் மாறவில்லை. சொல்லுங்க, அவருடைய மனதுருக்கம் மாறாது. அவருடைய மனதுருக்கம் மாறாது. ஆமா, ரொம்ப பிரதானமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அத மறந்தே போகக்கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம அவர் மேல உள்ள அன்புலே வளருவோம்.
பழைய ஏற்பாட்டுல யாருக்குமே இந்த ஸ்டேட்டஸ் கிடையாது பாருங்களேன். சரிங்களா? அப்போ புதிய ஏற்பாட்டுல ஆமா சிலுவையிலே அவர் நம்மை பெற்றெடுத்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய மிராக்கள் நடந்துட்டு. அது என்ன மிகப்பெரிய மிராக்கள்? ஜோயே, அந்த சால்வேஷன் நடந்துட்டு. நம்ம வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது ரட்சிப்பு. பாருங்களேன், மற்ற எல்லாமே என்னது? பெரிஃபரல் தான். அந்த மிகப்பெரிய அந்த சால்வேஷனையே நாம் பெற்று அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மோடு எப்பொழுதும் அன்போடும் மனதுருக்கத்தோடு தான் நடந்து கொள்ளுவார். இதை நம்ம ஏன் தியானிக்கணும்னா, அப்பொழுது இவர் மேல உள்ள நம்ம உறவை நம்ம தானாகவே ஸ்திரமாயிடும். நீ எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுவீங்க இல்ல? தனியா இருக்கும்போது தேவனுடைய ஆவியான நினைவுபடுத்துவார்ல, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல, அல்லது தேவன் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும்போது, இதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நம்மளால மறக்கவே முடியாது பாருங்க. சின்ன சின்ன காரியத்துல எத்தனை பேர் சின்ன சின்ன காரியத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஒன்னு ரெண்டு உதாரணம் சொல்லுங்க. பெரிய காரியமா இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன காரியம். ஒரு நாளும் ஒர்க்குக்கு போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கவனமா திரும்பி வரும்போது நான் உடனே நன்றி சொல்றது என்னன்னா, அவர் மிகவும் நல்லவர், எனக்கு விசுவாசத்துல எனக்கு தெரியும் அவர் கட்டாயம் வருவாருன்னு இருந்தாலும் நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லணும். வெரி குட், நல்ல எக்ஸாம்பிள். வேற படித்துட்டு ஒழும்புறதே நன்றியோட சுகமா ஒழும்பி. வெரி குட், வெரி குட். பிலிப் பிரதர் சொல்லுங்க, நீ ஆண்டவருக்கு நல்ல உணர்ந்து நன்றி சொல்லுவது எதற்காக? ஒவ்வொரு நாளும் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறதுக்காக நன்றி. ஓகே, வேற யாரு ஏதாவது சொல்லுங்க. சின்ன சொல்லவா பாஸ்டர்? ஷார்ட்டா சொல்லுங்க. ஒரு கோல்ட் கிராஸ் உளுத்திட்டேன். எனக்கு அது கொஞ்சம் கவலையா போயிட்டு, கோல்ட் கிராஸ் என்றதாலுமே சின்ன ஒரு குட்டி கிராஸ். பிறகு சர்ச்சுக்கு போகும்போதுதான் அதை எடுத்தாப்புல விழுத்திட்டேன். பிறகு நான் தேடி பார்த்துட்டு பிறகு ரூம்ல போய் ப்ரே பண்ணிட்டு வந்து பாக்குறேன், டோர் ஸ்டெப்ல இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, நான் எதுக்கு நன்றி சொல்றேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு. மெட்ராஸ் வந்து ரொம்ப டிராபிக். சரிங்களா? ஏதோ ஒரு பர்ச்சேஸுக்கு ஒரு ஷாப்புக்கு போறோம், அல்லது ரெஸ்டாரண்ட்டுக்கு நானும் சிஸ்டரும் போனோம்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது பார்க்கிங் இடமே இருக்காது இல்லையா? சிஸ்டர் உடனே சொல்லிடுவேன், ஐயோ பார்க்கிங் இல்லை போல் இருக்கு. இல்லை, நமக்கு தேவன் வைத்திருப்பார் என்று சொல்லுவேன். கண்டிப்பா அங்க ஒரு இடம் இருக்கும். அதற்கு நன்றி சொல்றது. சிக்னல் கிரீனா இருந்தா நன்றி சொல்றது இல்லையா? ஸோ சின்ன சின்ன காரியங்கள். அதை வந்து நான் ஒரு வேர்டை ஆட் பண்றேன், யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க உணர்வோடு நன்றி சொல்லணும்ல. எத்தனையோ பேருக்கு பெரிய கிடைக்காத பெரிய ஸ்லாக்கி நமக்கு எத்தனையோ கொடுத்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. ஆமா ஆமா. இப்போ ஆஃப் லைட் நம்மலாம் பயத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம், சந்தேகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் என்ஜாய் பண்றோம்ல. இது அநேகருக்கு கிடைக்கல, நல்ல கிறிஸ்தவங்களும் கிடைக்கல, தேவனுடைய ஊழியர்களுக்கும் கிடைக்கல பாருங்களேன். ஓகே, அடுத்தது எத்தனாவது கொஸ்டின்? இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம். நம்பர் 2. மனுஷன் நம்பர் 2 நோ? Yes, number 2. ஆபேலின் பலி ஏன் சிறந்தது? நம்முடைய ஜெபம் எப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும்? Yes, Grace sister, one word answer சொல்லணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு one word answer. ஆபேலின் பலி ஏன் சிறந்தது? விசுவாசத்தினால. அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன விசுவாசம் இருப்பா? யோசிங்க, எல்லாரும் திங்க் பண்ணுங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அது அடுத்ததுக்கு இது வந்து என்ன கடவுள் பார்த்து கொள்ளுவார். இப்படி நம்ம டிசைட் இப்படி டிசைட் பண்ணலாமா? என்ன டிசைட் பண்ணானா, யாம் பலி சிறந்தது என்று விசுவாசித்தான், என் தேவன் இதை ஏற்றுக்கொள்வார் என்று விசுவாசித்தான். அடுத்தது பதில் சொல்லுங்க சிஸ்டர். பி, நம்முடைய ஜெபம் எப்பொழுது ரத்தம் சொல்லு.
ரத்தத்தின் பலியானது நிச்சயமாக இயேசுவின் பலிக்கு அடையாளமாக இருக்கிறது. மற்றது வார்த்தை. இல்ல நம்முடைய ஜெபம் எப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும்? விசுவாசம். ஆமென். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப லாங் பிரேயர் தேவன் ஏற்றுக்கொள்வார் இல்ல, விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லையா? ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். நான் யோசித்து பார்க்கிறேன், முதல் தலைமுறை ஆபேல் அவன் எதனால தன்னுடைய பலியை ஏற்றுக்கொள்ளுவார் என்று அவனால விசுவாசிக்க முடிந்தது என்றால், அவனுக்கு அதர் சைடே தெரியாது, அடுத்த பக்கமே தெரியாது, தோல்வின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது இல்ல. அந்த நிலைக்கு நம்ம வந்துடணும். தோல்விக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது, பயத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது இல்ல. ஒரு குட்டி பிள்ளை எப்படி ஏற்றுக்கொள்ளும் பாருங்க இல்ல. இப்பதான் பிறந்த குழந்தைகிட்ட நீங்க நல்லா கொஞ்சம் நீங்க உங்க குடும்பத்துல வளர்ற பேர பிள்ளைகிட்டலாம் நீங்க பாத்தீங்கன்னா, உங்க கூட வர்ற பிள்ளைகளா இருந்தா நல்ல ஃபெய்த்ல வளருவாங்க. நீங்க அதை எஜுகேட் பண்ணலாம். என்ன எஜுகேட் பண்ணலாம்? தேவன் உனக்குள்ள வாசம் பண்றாரு, உனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, உன்னால எல்லா காரியங்களையும் சூப்பர் நேச்சுரல் செய்ய முடியும். அப்படியே ஒரு குழந்தை எஜுகேட் பண்ணி வளரும் பொழுது அது சர்வசாதாரணமா டெட் ரைஸ் எல்லாம் பண்ணிடும். ஏன்னா அதுக்கு விசுவாசம் மட்டும்தான் தெரியும், அவிசுவாசம் தெரியாது. நான் யோசித்து பாக்குறேன், எப்படி ஆவேல் விசுவாசத்தோடு பலி செலுத்துறான்னா அவனுக்கு அதர் சைடு தெரியாத காலம் இல்லையா? அப்போ நம்மள இப்படி ஒரு டிசைட் பண்ணுவோம். என்ன டிசைட் பண்றோம்னா, நம்முடைய ஜெபத்தை குறித்து தேவன் சந்தோஷமா, நம்முடைய ஜெப வாழ்வை குறித்து தேவன் சந்தோஷமா இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? we should believe. மனுஷ பார்வையில குறைவு இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. ஆனாலும் உங்களால விசுவாசிக்க முடியும். இதுக்குதான் நான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன். இந்த மிகப்பெரிய பிளஸிங்கே கொடுத்துட்டாரு, சால்வேஷனை, மிகப்பெரிய கிஃப்ட் அவருடைய குமாரனையே கொடுத்துட்டாரு. என் ஜெபத்தை கேட்டுருவாரு, இந்த அற்புதம் நடந்துரும் இல்ல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, நான் போகிற காரியங்கள் எல்லாமே சிறப்பாகத்தான் நடக்கும். அடுத்த சைடு நம்ம சிந்திக்காமல் இருக்கணும். அப்படிதான் இருந்திருக்கிறான் ஆபேல். இல்லைன்னா அவனுக்கு இதெல்லாம் முடிஞ்சிருக்காது பாருங்க. தாவீதான் ஸ்ட்ராங்கா நிற்கிறான், இன்றைக்கு உன் தலையெடுப்பேன். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், ஏனென்றால் நம்மாலும் அப்படி விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். ஆமா, எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இந்த பின்னாடி வருதா இல்ல பார்ப்போம். குற்ற உணர்வுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. வாசிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பேரு. மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டு முதல் 2500 ஆண்டுகள் அவன் செய்த பாவங்கள் அவன் கணக்கில் வைக்கப்படவில்லை. ஏன்? சிஸ்டர் கரெக்டா சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்க. ஓகே, முதல் 2500 ஆண்டுகள் நியாயப்பிரமாணம் இருக்கவில்லை, அவ்வளவுதான். அவர் மனுஷனோடு ஒரு உடன்படிக்கையின் உறவுல இருந்தார். ஓகே, பாருங்க, 2500 ஆண்டுகள் அவன் செய்த பாவங்கள் ஏன் அவனுடைய கணக்கில் வைக்கவில்லை என்றால், there was no law, நியாயப்பிரமாணம் இல்லை இல்லையா? ஓகே, அந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். பேஜ் 200 செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. காயினே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியேறினான், ஆனால் தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை விட்டு அவனை வெளியே அனுப்பவில்லை. அவனுடைய சொந்த மனசாட்சியே அவனை ஆக்கிரைக்குள்ளாக தீர்த்தப்படியினால். இப்ப இதுல நான் சொன்ன விளக்கத்துக்கு மாறாக ஒண்ணு இருக்கு. ஆபேலுடைய மனசாட்சி தெளிவா இருந்தது, காயினுடைய மனசாட்சி இப்படி இருந்தது. ஓகே, அவனால் தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னத்தில் நிற்க
முடியாது என்று அவனே டிசைட் பண்ணிட்டான். அதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்ல? ஏன் அவனால் தேவனுடைய பிரசனத்தில் நிற்க முடியவில்லை என்றால் தன்னை என்ன சொல்லிட்டான், டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டான். முடியாது பண்ணிட்டான். ஓகே, ஆகவே அவன் தேவனுடைய பிரசனத்தை விட்டு வெளியேறினான். உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை உங்களால் விட்டுவிட முடியாது. தேவனுடைய பிரசன்னம் அவனோடு கூட இருக்க வேண்டியதா இருந்தது. தேவன் மனுஷனோடு கூட நடந்தார். தொடர்ந்து அவர்களிடத்தில் அவர் இரக்கமாயிருந்தார். அந்த முதல் 2600 ஆண்டுகளில் அவர் அவருடைய பாவங்களை அவர்களுக்கு விரோதமான கணக்கில் வைக்காமல் இருந்தார். கீழே உள்ளதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல? ஆமா, நமக்கு அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, மனசாட்சி என்று சொல்லி. அந்த புக்கெல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகம் பாருங்க. வெரி குட். தேவன் கொடுத்த நியாய பிரமாணமா அல்லது அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பா, எது பெரியது? அன்பு இல்ல? ஆமா, அன்பே பிரதானம். ஆனா இன்னும் அநேக இடங்கள்ல பிரமாணத்தை போதிக்கிறாங்க, இயேசுவை போதிக்கிறது பதிலாக தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, சிலுவை, இதை போதிப்பதற்கு பதிலாக இது ஒரு பிசாசுடைய தந்திரம். இந்த மனசாட்சியை கெடுப்பது, அப்படிப்பட்ட செய்திகள் இல்லையா? முற்றிலுமாக அதுல இருந்து வெளியே வந்திருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு சின்ன ஒரு குற்ற மனசாட்சிக்கு கூட இடம் கொடுக்க கூடாது. சரிங்களா? நீங்க ஒரு ஆன்சர் பண்றீங்க, நான் கேட்கிற கேள்வியை நீங்க ஆன்சர் பண்றீங்க. நீங்க தவறா ஆன்சர் பண்ணாலும் நீங்க என்ன ஃபீல் பண்ணிடக்கூடாது. கரெக்டா சிஸ்டருக்கு புரிஞ்சுட்டு? ஆமா, எதற்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது. இது நீங்க அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்துல வந்துட்டீங்கன்னா பிசாசு சைலண்டா ஒதுங்கிடுவான். குற்றமான சாட்சியை கொடுத்து விசுவாசத்திலிருந்து விலக பண்ணுவதே அவனுடைய அஜெண்டாவில் நம்பர் 1, ஐட்டம் நம்பர் 1. அதனால அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்க மெடிடேஷன்ல இருக்கிறீங்க இல்லையா? இதை நீங்க ஆயத்தமாகறீங்க இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து நீங்க தியானிக்கிறீங்க பாருங்க. ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய பரிசுத்தம் அல்ல, இயேசுவையே நமக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். முழுமையாக அதை தியானிங்க, அதை விசுவாசிங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்னும் நம்ம பரிசுத்தத்துல, மாம்சத்துல உள்ள பரிசுத்திலேயும் வளர்ந்து கொண்டே இருப்போம். எஸ் பிரதர். ஆபிரகாம் பலமுறை தவறு செய்தாலும் தேவனால் அவனை ஏன் ஆசீர்வதிக்க முடிந்தது? ஒன் வேர்ட் ஆன்சர், மர்சி சிஸ்டர். அந்த உடன்படிக்கை. சூப்பர், வெரி குட். நிறைய உடன்படிக்கையின் உறவை கொண்டிருந்தான். ஆனால் அந்த ராஜா, அதுதான் உடன்படிக்கை தான் மெயின். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க. பேஜ் 201 இருக்கு பாருங்களேன். செகண்ட் அந்த பெரிய பேராகிராஃப்ல பாட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கையின் உறவை கொண்டிருந்தான். ஆனால் அந்த ராஜா அப்படிப்பட்ட உறவை தேவனோடு கொண்டிருக்கவில்லை. 2 பேருக்கும் தண்டனை கொடுத்திருக்கணும். ஆபிரகாமையும் தண்டிக்கணும், ராஜாவையும் தண்டிக்கணும். ஆனா ஆபிரகாம தண்டிக்கல. ஏன்னா ராஜாவுக்கிடத்துல இல்லாத உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமிடத்திலே செய்து வைத்திருந்தார். ஆமா, ஆபிரகாமோடு எப்படி உடன்படிக்கை பண்ணாருன்னா, சொன்னார் அவ்வளவுதான், நான் இப்படி எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்லையா? 12:1 வாசித்துருங்களா? ஆதியாகமம் 12:1-2 ரெண்டையும் வாசித்துருவோம். தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்கு அது ஒரு நல்ல ஒரு வசனம்.
அதிகாரம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கு உன்னை நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அடுத்தது என்னது? உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமா இருப்பா. இந்த கவனன்ட்ட தேவன் வாயால சொல்லுகிறார், அவ்வளவுதான். அதிலே நிற்கிறார் ஆண்டவர். இப்பொழுது நம்மோடு கூட என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலான உடன்படிக்கை. ஆமா, சீஷர் இடத்துல காட்டி கொடுக்கப்படுகிற நாளுக்கு முந்தின ராத்திரி அந்த கம்யூனியன்ல அதான் சொல்றார் திருவருது, இது என்னுடைய ரத்தத்தினாலான உடன்படிக்கை. அப்பா, எப்படிங்க அவரு மாறுவாரு? ஆமா, நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய மிகப்பெரிய மிக உன்னதமான மிகவும் ஒப்பற்ற காரியம் நடந்துட்டு, அதான் சால்வேஷன். சிலருக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்னா, ஒரு வசனத்துல தேவன் சொல்றாரு, யார் மேல இரக்கமா இருக்க நான் சித்தமுள்ளவனா இருப்பேனோ அவன் மேலதான் இரக்கமுள்ளவனா இருப்பேன். யார் மீது கிருபை உள்ளவனா சித்தமுள்ளவனா இருக்கிறேனோ அவர்கள் மேலாம் கிருபையா இருப்பேங்கிறார். இதை வாசித்தா சிலருக்கு சந்தேகம் வந்துடும். நமக்கு சந்தேகம் வர வேண்டியதில்லை. அவர் உங்க மேல இரக்கமாகவும் அவர் உங்கள் மேல கிருபையாகவும் இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? இன்னும் யோசிங்க. வேற இன்னும் யோசிங்க. நம்ம மேல இரக்கமாகவும் கிருபையாகவும் இருக்கிறார். ஏனென்றா என்ன அடையாளம்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமே. இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டியதில்லை பாருங்க. ஏன்னா சிலருக்கு சந்தேகம் இருக்கும், ஐயோ இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஐயோ என் மேல இரக்கமா இருக்காரா என்னே தெரியலையா, என் மேல கிருபையா இருக்கிறாரு. ஐயா, அந்த கிருபையும் அந்த இரக்கம் தான் நம்ம ரட்சித்தது. ஆமா ஆமா, இதுக்கு மேல எந்த ஒரு சைனும் வேண்டியதில்லை. சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம இன்னொரு லெவலுக்கு வந்துட்டோம். இதுக்கு நீங்க டைம் ஒதுக்கு வாரீங்க பாருங்க. இது புரியுது பாருங்க. தேவனுடைய வசனத்துல ஒரு நாட்டம் இருக்கிறது அல்லவா, அவரை அறிகிற அறிவில ஒரு விருப்பம் இருக்கிறத. அப்போ இது எல்லாம் தான் அடையாளம். தேவன் என் மேல இரக்கமா இருக்கிறாரு, தேவன் என் மேல கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா, நல்லவர். ஆமா, வேற எது மற்ற எல்லாம் ஆடட் பிளஸிங் தான். இதுதாங்க பிரைம், இதுதான் ஆணிவேர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், அடுத்த क्वेश्चन போய்டும். நியாய பிரமாணமா கிருபையா எது தேவனுடைய சிறந்த வழி? எப்படி இருக்கிறீங்க மர்சி கிரேஸ் சகோதரிகள்? கிருபை இருக்கிறபடியா சந்தோஷமா இருக்கு. வெரி குட், வெரி குட். எல்லாத்துலயும் நாம தான் ஜெயிப்போம். சரிங்களா? ஆமா, நீங்க அந்த குடும்பத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லிட்டு வந்திருக்கீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். அப்படியே விசுவாசிப்போம். வெரி குட். எஸ் பிரதர், क्वेश्चन என்னது? நியாய பிரமாணமா கிருபையா எது தேவனுடைய சிறந்த வழி? ஓகே, எல்லாத்துக்குமே ஒன் வேர்ட் ஆன்சரே தான். எஸ் மகேஸ்வரி சிஸ்டர், யாரு சொல்லணும்? சொல்லுங்க. வெரி குட். 220வது பக்கத்திலயும் இருக்குது. இருக்கா? நிறைய இடத்துல இருக்கு. 220 கிருபையும் இரக்கம்னு. தேவனுடைய கிருபை இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் உண்மை. ஓகே, வெரி குட். ஓகே, நியாயப்பிரமாணமா கிருபையா எது தேவனுடைய சிறந்த வழி என்றால் நியாயப்பிரமாணம் அல்ல, இல்லையா? இது ஒரு பேஜ் எடுங்க, 213. அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாட்டம் மோஸ்ட் லைன் பாருங்களேன். நியாய பிரமாணமானது தேவனுடைய சிறந்த வழி அல்ல, ஒருபோதும் இருந்ததில்லை, இல்லையா? ஆமா, அது சிறந்ததாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்ன செய்திருக்க மாட்டார்? நியாயப்பிரமாண வழிதான்
தி பெஸ்ட் வேஸ் ஆக இருந்தா என்ன செய்திருக்க மாட்டாரு? தன்னுடைய சொந்த குமாரனை வேண்டியில்லை, சிலுவை தேவையில்லை, இயேசு கிறிஸ்து அவசியம் இல்லை, அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதில்லை. பாவத்தின் ஆழத்தை அடுத்த வசனம் நல்ல நம்முடைய பாவத்தின் அந்த பேராகிராஃப் கீழே பாஸ்டர் அவர் போட்டிருக்கிறார், நம்முடைய பாவத்தின் ஆழத்தை நாம் அறியும்படி தேவன் விரும்பவில்லை என்றும் போட்டிருக்கிறார். அதுவும் ஒரு நல்ல வசனம். அவ்வளவு அன்பா இருந்திருக்கு. எங்களோட பாவத்தை கூட நாங்க அந்த ஆழத்தை அறிய அவர் விரும்பல. அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். 213 பாட்டம் பேராகிராஃப். நம்முடைய பாவத்தின் ஆழத்தை நாம் அறியும்படி தேவன் விரும்பவில்லை. ஆதாம் தன்னை குறித்தே மிகவும் மோசமாக உணர்ந்து அதனால் அவன் தேவனிடமிருந்து விலகி ஓடி விடுவதை தேவன் விரும்பவில்லை. 2500 வருடங்களுக்கு தேவன் தொடர்ந்து தன்னுடைய இரக்கத்தை ஜனங்களிடத்தில் காண்பித்து வந்தார். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு உடனடியாய் சரிக்கு சரியாக கிடைக்காததால் அதை அவர்கள் தங்களுடைய தவறுகளுக்கு தேவனுடைய அங்கீகாரமாய் எடுத்துக்கொண்டனர். காயின் கொலை செய்த பிறகு அவன் வழியில் பல தலைமுறைகளுக்கு பிறகு பிறந்த கொள்ளுப்பேரன் லாமேக்கு தற்பாதுகாப்பிற்காக ஒரு மனுஷனை கொண்டான். லாமேக்கு தன் மனைவிகளிடம் இவ்வாறு சொன்னான் இல்லையா? அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும். அது ஒரு ரெவலேஷன் தானே. அவன் செய்த கொலைக்கு தக்கதாக யாராவது அவரை தண்டித்தால் 7 பழி சுமருன்னு சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு 77 பழியா? எத்தனை பழி? 77 பழி சுமர். சரி, இதெல்லாம் ஒரு ரெவலேஷன். எத்தனை பேர் ரெவலேஷன் நோட்டு போட்டிருக்கீங்க? ஆமா, நீங்க இந்த செய்தியை கேட்கும்போது, ஆண்ட்ரூ உமாக்கு செய்தியை கேட்கும்போது, இந்த புக்கை படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் அடிக்கும். நான் ஒரு பாதையில உங்களுக்கு விளக்கி கொண்டு இருப்பேன், சைட்ல உங்களுக்கு புது ரெவலேஷன் வரும். நீங்க அதை டக்குனு ஒரு கிறுக்க வச்சுக்கணும். உங்களுக்கு தேவன் நேரடியாக கிடைக்கிற வெளிப்பாடுகள் உங்களுடைய இருதயத்தை மிகவும் ஸ்திரப்படுத்தும். எதிர்காலத்துல உங்களுக்கு வைத்திருக்கிற ஊழிய திட்டங்கள், நீங்க ஊழிய செய்ய துவங்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதனால நீங்க எல்லாருமே ரெவலேஷன் டேங்க் போட்டுருங்க, ரெவலேஷன் டைரின்னு ஒண்ணு போட்டுக்கொள்ளுங்க. வெரி குட், வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எப்பொழுது பாவம் உயிர் பெற்றது? எப்படி? எஸ் பவானி சிஸ்டர். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, அல்லது நியாயப்பிரமாணம் வந்த பொழுது பாவம் உயிர் பெற்றது. ஓகே, அப்ப நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் என்னது இல்லை? பாவம் இல்லை. பாவம் இல்லை. இது அழகா எழுதுறாருல ரோமர்ல. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா மீறுதலும் இல்லை, மீறுதலும் இல்லை என்றால் பாவமும் இல்லை, பாவம் இல்லை என்றால் தண்டனையும் இல்லை. ஓகே, பேஜ் 218 வாங்க. எப்பொழுது பாவம் உயிர் பெற்றது? எப்படி உயிர் பெற்றது? கடைசியில உள்ளதை வாசிக்கிறோமா? பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை, அதாவது நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் ஆனேனே. அதுல எப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்பொழுது உயிர் பெற்றது? எப்படி உயிர் பெற்றது? பாவம் என்று தெரிந்த பின்பும் செய்ததால அது உயிர் பெற்றது. பாவம் என்று இப்ப தெரியும், நியாயப்பிரமாணம் தந்த பிறகு பாவம் என்று தெரிந்து கொண்டு இப்படி சொல்லலாமா? நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது குற்ற உணர்வு வருது இல்லையா? ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வருது. எனவே பாவம் உயிர் பெற்றது இல்ல? ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஓகே, இதை குறித்து நிறைய எழுதுறாரு ரோமர்ல. இந்த கான்செப்ட்ல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதுல புரியும். ஓகே, இப்ப 7வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். ஜனங்கள் எதினாலே நரகத்திற்கு போக மாட்டார்கள், எதினாலே மாத்திரமே எஸ், போவார்கள். கொஸ்டின் நம்பர் 7 ஒன்னு இருக்கே. நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? ஓகே, Question 7. 7. எஸ் சிஸ்டர் ஜபன். பக்கம் 219 இருக்குது பாஸ்டர். ஓகே, தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் நாடி செல்லும்படி வைக்கவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. வெரி குட். அப்படின்னா மீனிங் என்ன? யோசிச்சு சொல்லுங்க. யாருனாலும் சொல்லலாம். உங்களை, அதாவது நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால் 218வது பக்கம் பாஸ்டர், உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய ஒரு ஒழுக்கத்தர அளவுகோலை உங்களுக்கு கொடுக்கும்படியே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய ஒரு அளவுகள், அதாவது நாங்கள் பாவம் என்று இச்சைக்கிறது பாவம் என்று தெரிஞ்சு கொள்றதுக்காக கொடுக்கப்பட்டது. தெரியாது, பாவம் என்று தெரியாது எங்களுக்கு. ஓகே, அதற்காக கொடுக்கப்பட்டது. வேற எதற்காக கொடுக்கப்பட்டது? எங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதற்காக கொடுக்கப்பட்டது. வேற என்ன கொடுக்கப்பட்டது? எதற்காக கொடுக்கப்பட்டது? மற்றது மீண்டும் மீண்டும் பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக. வெரி குட், நல்ல ஆன்சர் தான். வெரி குட். இன்னும் யோசிச்சீங்க. நம்மை கொல்லும்படி பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணம் நான் அறிஞ்சிருக்கிறோம். பாவம் இன்னதென்று, அதாவது என்னால முடியாது, ஒரு ரெக்கார்ட் வேணும், என் பலத்துல முடியாது என்பதே மனுக்குலம் விளங்கி கொள்ளத்தக்கதாக உங்களை தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் நாடி செல்லும்படி வைக்கவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்றால் என்ன? என் பலத்துல தேவனை பிரியப்படுத்த முடியாது. நான் நல்லா கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் செய்து நல்லா பலி செலுத்தி எதுவுமே தேவனை திருப்திப்படுத்தவே முடியாது. எது மட்டும்தான் திருப்திப்படுத்தும்? இந்த கான்டெக்ஸ்ட் விசுவாசம் மட்டும்தான் திருப்திப்படுத்தும். இப்போ உங்களை அது ஃபுல்லா வாசித்து பார்ப்போம். 219ல டாப் பேராகிராஃப். உங்களுக்கு உதவும்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, உங்களை அடித்து கீழே விழத்தாட்டி காயப்படுத்தும்படியே அது கொடுக்கப்பட்டது. உங்களுடைய சுய நீதியை வெளியே தள்ளி உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து உங்களை தகுதியற்றவர்களாக உணர செய்யும்படியே அது கொடுக்கப்பட்டது. அடிப்படையில் இது உங்களை தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழச் செய்து, இதைத்தான் என்னிடத்தில் நீர் எதிர்பார்க்கிறீர் என்றால் எனக்கு வாய்ப்பே இல்லை, என் மீது இரக்கம் வையும், நான் ஒரு பாவி என்று சொல்ல வைக்கிறது. உங்களை தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் நாடி செல்லும்படி வைக்கவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதாவது இது நல்ல ஒரு விளக்கம். என்ன? என்னால முடியாது, என் பலத்துல முடியாது. சரிங்களா? விசுவாசம் என்பது தேவ பலன் இல்லையா? விசுவாசிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, அந்த நாட்கள்ல ஆபேலே விசுவாசித்த யாம் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். நீங்க என்ன விசுவாசிக்கணும்? என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். He is so happy with me. He is so pleased with me. ஒரே காரணம், நீங்க அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே தேவையில்லை. ஆமா. so he is so pleased with you. நமக்கு குறித்து நல்ல திருப்தியா இருக்காரு. எப்போதான் அவர் டிஸ்டர்ப் ஆகிறார் தெரியுமா? உங்களை குறித்து நீங்க நியாயம் தீர்த்துட்டு ஐ ஆம் குட் ஃபார் நத்திங், மை லார்ட் இஸ் சோ நாட் ஹாப்பி வித் மீ, இந்த எண்ணங்கள் தான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர மற்றபடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரே 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 காரணத்தினால நீங்க திருப்தியாக இருங்க. நீங்க அதுல திருப்தியா இருந்தீங்கன்னா அதிக நேரம் அவரை சிந்திப்பீர்கள், அவருக்கு நன்றி சொல்லுவீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. சமையல் பண்ணும்போது, நடக்கும்போது, போகும்போது, வரும்போது நன்றி உணர்வு உள்ளவர்களா இருப்பீர்கள்.
அது என்ன செய்யணும்? இன்னும் அநேக காரியங்கள்ல தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கைக்கு நேராக நடத்தும். இதை விட்டுட்டு நான் இன்னும் இதை செஞ்சு தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ரேஸ்ல இருந்து வெளியே வந்துருங்க. சரிங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஆன்சர். எது? நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா என் பலத்துல முடியாது. அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசு. 10 கட்டளைகள் மாத்திரமல்ல, 613 கட்டளைகள். அவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்டா ஏன் பிக்ஸ் பண்ணார்னா, உன்னால முடியக்கூடாது, நீ என்னதான் சார்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் கொடுத்தார். அப்போ தேவை விசுவாசம். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவர் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வைப்பேன். அல்ல, அது எந்த வசனம்? 91வது சங்கீதத்தில். எஸ், சொல்லுங்க. 91ல எத்தனாவது வசனம்? அறிந்திருக்கிறபடியினால் 2 ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு அதுல. நீடிய நாட்களால் அவனை திருப்தியாக வாஞ்சையாக இருக்கிறபடியா, வாஞ்சையா இருக்கப்படினா வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 91:14 இருங்க. 91:14 எல்லாரும் பாருங்க. சிஸ்டர் வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எல்லா ஆசீர்வாதமும் இதுல அடங்கிட்டுங்க. 2 தான் கண்டிஷன். என்னது? வாஞ்சையா இருக்கிறபடினால், நாமத்தை அறிந்திருக்கிறபடினால். இதுல எந்த 2 டெஸ்ட்லயும் நம்ம எல்லாரும் 200 மார்க்ஸ். அந்த வாஞ்சை இல்லைன்னா நீங்க இங்க வந்து உட்கார முடியாது, போர் அடிக்கும். கரெக்டா? 2வது, நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியும் இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றி தெரியும். இந்த 2 கண்டிஷனுங்க. ஆமா, இதுல எல்லாமே நம்ம பாஸ் தான். ஏன்னா கிருபையின் காலத்துல வாழ்றோம் பாருங்க. கிருபையின் காலத்துல எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் சென்ற மார்க்க பரலோகம் போட்டுட்டு இதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க குற்ற உணர்வு இல்லாமல் தேவனை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிப்பீர்கள், சந்தேகப்படவே மாட்டீர்கள். ஆமா, சில தவறான பிரசங்கத்தை கேட்ட கூட நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஒரே இதான், தேவன் இயேசு கிறிஸ்துவை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அனுப்பினார். அந்த கிருபைய நீங்க புரிஞ்சு கொண்டு இருக்கிறதுனால நம்ம தேவன் நம்மை குறித்து சந்தோஷமா இருக்கிறார். நீங்களும் உங்களை குறித்து சந்தோஷமா இருங்க. சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, அவருடைய இரக்கம் தேவை, அவருடைய கிருபை தேவை என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. அவர் அவ்வளவு பரிசுத்தமான தேவன். இப்ப எல்லாத்தையும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு? நீ விசுவாசித்தா போதும், நீ வாஞ்சித்தா போதும், அவர் நாமத்தை அறிந்தால் போதும். இப்ப என்ன ஆகும்னா, நீங்க இதை தியானிக்க இதை சிந்திக்க என்ன நடக்கும்னா, அதிக நேரம் அவரை சிந்திப்பீங்க, அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்துருவீங்க. முன்னால நம்ம என்ன யோசித்தோம்? ஒரு ரூம்ல போய் ஒரு பாய் அல்லது ஒரு பெட்ஷீட்டை விரித்து நேர் முழங்கால நின்று அப்போதான் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம்னு நினைச்சது. இப்போ அப்படி இல்லை, 24/7 இல்லையா? வேதத்துல முழுதும் நிறைய சான்று இருக்கு. சிறைச்சாலைக்குள்ளும் தேவனுடைய பிரசன்னம், சிங்க கபிக்குள்ளும், சீருகிற நெருப்பிற்குள்ளேயும், இல்லையா? ஆமா, அவருடைய பிரசனை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆமாம். மோசேட்டு அதான் சொல்றாரு. மோசே வந்து நீ எப்படி ஆண்டவரை இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட பண்ணுவேன்? அவர் சொல்றாரு சிம்பிளா, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். எவ்வளவு பெரிய கேரண்டி கொடுக்காரு இல்லையா? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன இளைப்பாறுதல்? எல்லா சூழ்நிலையிலையும் நீ சமாதானமா இருப்பா, திகில் உன்னை பிடிக்காது, பயம் உன்னை பிடிக்காது, சந்தேகம் உனக்கு வராது. இல்ல, இப்போ இருக்கிற சூழ்நிலை சபையில நேர் உள்டாவா இருக்கு, முற்றிலும் தலைகீழ தான் இருக்கு. இல்ல, ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கும் இளைப்பாறுதல் இல்லை. ஏன்? அவர்கள் சுயநீதியை நம்புகிறாங்க. தன்னுடைய
அதுல தன்னுடைய மாம்ச முடிஞ்சது. கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க. தங்களுடைய சுய பலனை நம்புகிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்னா, நான் எதையாவது செய்து என் தேவனை ப்ளீஸ் பண்ணணும். நாம தேவனை எப்போதான் ஏதோ எது ஒன்று போதும் தேவனை ப்ளீஸ் பண்ண? விசுவாசம். விசுவாசம் மட்டும் போதும். யாருக்கு அந்த விசுவாசம் வரும்? சத்தியத்தை சரியா அறிந்தவர்கள். எந்த சத்தியத்தை அறிஞ்சா போதும்? இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற மேட்டர் வந்து சொல்லுங்க. என் தேவன் என் மீது சந்தோஷமா இருக்கிறார். அவரோட கிருபையை நாங்கள் அறியும் போது, ஆமா, கிருபையை அறியும் போது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னா, மை லார்ட் இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் மீ பிகாஸ் நான் அவர் மேல வாஞ்சியா இருக்கிறேன், அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறேன், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் இல்ல. ஆமா, நம்ம அடுத்த லெவல் போகணும். இதையே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அடுத்த லெவல் இல்லையா? 6 அடிக்கணும், செஞ்சுரி அடிக்கணும். வெரி குட். இருந்தாலும் தேவன் நமக்கு உறுதியான அடித்தளத்தை போட்டு கொண்டு இருக்கிறார். இந்த அஸ்திபாரம் ஒரு சிஸ்டர் சொல்லுங்க. கிருபை என்றா இயேசு கிறிஸ்துவானவர் தானே கிருபையும் சத்தியமுமா வந்தவர் உங்களோட. அப்ப கிருபை அறிகிறதா அவரை அறிகிற அறிவும் என்ன? எஸ் எஸ் எஸ். கிருபையை அறிகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிகிறது, இயேசு கிறிஸ்துவை அறிகிறது என்றால் கிருபையை அறிகிறது. நல்லவர் பாருங்க. வெரி குட். எஸ் பிரதர். ஜனங்கள் எதனாலே நரகத்திற்கு போவார்கள், எதனாலே நரகத்துக்கு போக மாட்டார்கள், எதனாலே மாத்திரமே போவார்கள். எஸ், வெரி குட். அடுத்தது யாரு? மேம் சிஸ்டர் நினைக்கிறேன். நீங்க தானே சொல்லணும். நீங்க இன்னும் பதில் சொல்லல இல்லையா? சொல்லுங்க. அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட பாவத்துக்காக நரகத்துக்கு போக மாட்டார்கள், இயேசுவை நிராகரிக்கிறதுனால நரகத்துக்கு போவார்கள். நிராகரிக்கிறதுனால மாத்திரம்தான் போவாங்க. ரைட்? கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். வெரி குட். ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க. கர்த்தர் நல்லவர். அதை வாசிக்கிற 226 பாட்டம் மோஸ்ட் செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து வாசிக்கிறேன். தேவன் கோபமாக இல்லை, அவர் நம்முடைய பாவத்திற்காக நம்மை நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கவில்லை. இயேசு நியாய தீர்ப்பு முழுவதையும் தன்மேல் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். தேவன் இன்றைக்கு ஜனங்களை அவர்கள் இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா அல்லது இல்லையா என்பதை பொறுத்தே நடத்துகிறார். இதெல்லாம் நாம் இயேசுவோடு என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தே இருக்கிறது. கடைசி பேராகிராஃப். ஜனங்கள் தங்களுடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக நரகத்திற்கு செல்ல போவது இல்லை, மாறாக இயேசுவை நிராகரித்த காரணத்திற்காகவே நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அப்பொழுது தேவனோடு உங்களுக்கு ஒரு உறவு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அதனால சந்தோஷப்பட்டு களி கூறுங்க இல்லையா? கர்த்தர் நல்லவர். சில வேளைகளில் நம்ம யோசிக்கிறோம், ஏன் வேதம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே காம்ப்ளிகேஷனே கிடையாது. யாருக்கு தெரியுமா? நேரடியாக நாம் போதிக்கிற இந்த பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இதுல இருந்துட்டானா அவனுக்கு காம்ப்ளிகேஷனே கிடையாது. நம்ம நிறைய எதிர்மறையான பிரசங்கத்தை கேட்டுட்டோம், மனித நீதியை பற்றி கேட்டுட்டோம், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவதை குறித்து நிறைய பிரசங்கம் கேட்டுட்டோம். இப்படி இருக்கிறதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த நம்முடைய செய்தியை கேட்டு ரட்சிக்கப்படுறவங்களுக்கு இந்த நாணயத்துல ஒரு பக்கம் தான் தெரியும். அது வெற்றி பக்கம், சக்சஸ் தான், சமாதானம் தான், குதூகலம் தான், கொண்டாட்டம் தான். பின்பக்கமே தெரியாது. நம்ம நிறைய பின்பக்கத்தை பார்த்துட்டோம் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை பார்த்துட்டோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லி அழைத்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றுதல் தருவேன். அடுத்த வசனம். அது என்னுடைய நுகம்
லகுவாயும் என்னுடைய சுமை மெதுவாகவும். லகுவாகவும் எவ்வளவு நல்ல வேர்டு வச்சிருக்காரு பாருங்க ஜீசஸ். அவர் தான் சொல்றாரு, எப்பா என்னுடைய வழிகள் லகுவானது, சாஃப்ட் ஆனது. ஆங்கிலத்துல சில டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்கு, இட் இஸ் பிளஷர், மை ways ஆர் பிளஷர் அண்ட் பிளசன்ட். ஆனா கொண்டு ஒழிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை சபைகள்ல பேசி 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 சதா குற்ற உணர்வுல வைத்து விசுவாசமாகிய கப்பலை மூழ்கடித்து விட்டார்கள். இது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் யாரு? டிஜிஎஸ் தினகரன். நீங்க அவருடைய செய்தியை கேட்டீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த டிஜிஎஸ் இந்த வெளிச்சத்துல இருந்ததுனாலதான் அவ்வளவு மிராக்கிள்ஸ். ஆனால் அறியாமையை எதிர்த்து நிற்கல இல்லையா? நம்ம இப்ப அறியாமையை எதிர்த்து நிற்கிறோம். இல்ல வெளியே வாங்க, தவறான வழியில போகாதீங்க, விசுவாசம் மட்டும்தான் உங்களுக்கு தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிக்க வைக்கும், இப்பொழுதே தேவன் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கிறார் இல்லையா? அவங்களுக்கு நல்லா கிருபையை பற்றி தெரியும். நம்மை போல தைரியமாக பேசல இல்லையா? நம்ம யாரையும் குறை சொல்லல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டீர்கள். தேவன் நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நிறைவாக முடிசூட்டுவார். உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததியையும். உங்களுக்குள்ளே சொல்லுங்க, என்னுடைய சந்ததியையும் தேவன் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார். உங்களுடைய சந்ததியும் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து விடுவார்கள், சீக்கிரத்துல வருவார்கள். சரிங்களா? உங்களுடைய சந்ததியில என்ன செய்வாங்க? அநேகர் தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பார்கள். அநேகர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்வார்கள். அதை நீங்கள் காணும் வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இவைகள் எல்லாம் ஏன் நடக்கும்? நீ உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் குடும்பத்தார் நீங்கள் சொல்றது அந்த ஒன்றை பிடிச்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லணும், இன்னொருத்தர் ஆமேன்னு சொல்லணும். நீங்க ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் 2 பேர் தேவை? 2 பேர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் ஆகும். ஆமா, இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான், இது எப்படி ஆகும். நீங்க அப்ப பிசாசு இடம் கொடுக்கணும். இல்ல, அப்படித்தான் எழுதியிருக்கு, சொன்னபடி ஆகும் என்று. 2 பேர் ஒருமனப்பட்டோம் இல்லையா? ஆமா, பிரதர் சொன்னாங்க, நான் அதை ஏற்றுக்கொண்டுட்டேன், என் சந்ததி தேவனுக்காக எழும்புவார்கள். அப்படி பிடிச்சுக்கணும் நீங்க. அதானே உங்களுக்கு அநேகருக்கு விருப்பம், அதானே தேவனுக்கு விருப்பம். ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. கொஸ்டின் நம்பர் 9க்கு போயிடலாம் பிரதர். எதினாலே நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும்? சொல்லி பிரதர். Fellowship with the God. One. Number 2. With the Son, Jesus Christ. There is one more point. எதனாலே நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும்? One is right, having a fellowship and relationship. Okay, fellowship and relationship with his son Jesus Christ. இன்னொன்னு யாராவது சொல்லுங்க. தேவனை குறித்த ஒரு ஆழமான வெளிப்பாடு. Very good question. I mean, page 228 bottom most. யோவான் சொல்லுகிறார், தேவனை குறித்த ஒரு ஆழமான வெளிப்பாட்டிற்குள் நீங்கள் வந்து அவரோடு ஐக்கியம் கொண்டு அதனாலே உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்ல. ஆமா, எஸ். தேவனை குறித்துன்னா தேவனுடைய வார்த்தையில தேவனை குறித்து, குமாரனை குறித்து, நம்மை குறித்து, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம் என்பதை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது சந்தோஷம் நிறைவாக மாறிவிடும். யாரும் என்னுடைய சந்தோஷம் பெருகல அப்படின்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. சொல்ல முடியும்னா இப்போதே கை தூக்கலாம். அப்படி நம்ம சொல்றோம்னு வைங்களேன். எப்படி சொல்றோம்? எனக்கு இன்னும் பழைய பாரத்தோட தான் இருக்கிறேன், வேதனை எனக்கு கூடிட்டு, மனசுல சமாதானம் இல்லை, துக்கம் கூடிட்டு. அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த ரெண்டும் அவர்களுக்கு இல்லை.
எந்த ரெண்டு இல்லை? ஆழமான வெளிப்பாடு இல்லை, இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லைன்னா, நான் அந்த அளவுக்குலாம் ஐ எம் நாட் ஒர்தி என்கிற பொய்யை நம்ப கூடாது. ஐ எம் ஒர்தி, he is my elder brother. அதையும் தாண்டி எல்டர் பிரதராகவும் இருக்கிறாரு, ஃப்ரெண்டா இருக்கிறார். ஆபிரகாம தேவன் எப்படி அழைத்தார்? ஃப்ரெண்டு, சிநேகிதன். ஆமா, சீஷர்களுக்கும் அதை சொல்றாரு, நான் இனி உங்களை வேலைக்காரர் ஊழியர்கள் என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். அதற்கு ஒரு காரணம் சொல்றாரு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஊழியம் செய்ய வந்து எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டப்பா, ஒன்னையும் நான் மறைக்கல. ஆகையினால நீங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டுங்கிறாரு. ஆமே. அப்புறம் இன்னொரு இடத்துல ஃப்ரெண்டுங்கிறாரு ஜீசஸ். எப்போ? லாசருவை உயிரோட எழுப்பும் போது என்ன சொல்ல, எப்போ வாங்க, நம்முடைய சிநேகிதன் லாசரு நித்திரையா இருக்கிறாங்கிறாரு பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும். இஸ் மை ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு நம்ம குற்றம் குறையெல்லாம் பார்க்க மாட்டான் இல்லையா? அதே போல தேவன் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப்ல இல்லையா, அவரோடு ஐக்கியம் கொண்டு. ஆமா, இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணும்போது, இதெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் பெருகி கொண்டே இருக்கும், மகிழ்ச்சி பெருகி கொண்டே இருக்கும். எது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது? இல்ல எது? இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு தேவ பலனா. ஓகே, ஓ வெரி குட். ஆமா, நெகமியா ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே தேவ பலன். கர்த்தருக்குள் எப்பொழுது மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால், வெளிப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது. அது எல்லாராலும் முடியும். தயவுசெய்து ஆண்ட்ரூ உமாக்கால தான் முடியும், பிரதர் உங்களால தான் முடியும் அப்படின்னு நினைக்காதீர்கள். தேவன் எங்க 2 பேரை விட உங்களுக்கு நிறைய வெளிப்பாடு தருவார். ஆமென் சொல்லுங்க. எதனால உங்களுக்கு வெளிப்பாடு தருவார்னு தைரியமா சொல்றேன். நீங்க நான் சொல்றதுனால திரும்ப திரும்ப அதுக்கு வந்துடணும். நான் உங்களை அப்படிதான் ஆசீர்வச்சுட்டே இருக்கேன். ஆமா பிரதர் சொல்லிட்டாங்க, அது நடக்கும், சொன்னபடியே ஆகும். கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எது நம்மை மற்ற ஜனங்களை நேசிக்கும்படி செய்யும்? நெக்ஸ்ட் யாரு இருக்கிறாங்க? இதுவரை சொல்லாத யாராவது சொல்லுங்க. எது நம்மை 234 பக்கம் பாஸ்டர். தேவனை அறிந்து அவரோடு நெருங்கிய உறவில் நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கும் போது அது உங்களை மற்ற ஜனங்களை நேசிக்கும்படி செய்யும். அவரோட நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருக்கும் போது மற்ற ஜனங்கள் வந்து எங்களை நேசிப்பார்கள், நேசிக்கும்படி செய்யும். ஓகே, இப்போ உங்களிடத்துல அதே கேள்வி. கரெக்ட். இப்போ உங்களிடத்துல கேள்வி, உங்களால் இந்த வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது? அதாவது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்த பிறகு மற்றவர்களை நேசிக்கிறதுல எல்லாரும் கண்டிப்பா நம்ம முன்னேறி இருப்போம். ஆமீன். ஆமா, அநேக கசப்புகள்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க, வெறுப்புல இருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஏன்? மேலானவைகளை சிந்திக்கிறோம். எது மேலானது? தேவன் நம்ம எந்த ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறார், நம்ம மீது எவ்வளவு அன்பா இருக்கிறார் இல்ல, நம்மை கொண்டு அவர் என்னென்னலாம் காரியங்களை செய்ய முடியும். இதெல்லாம் நீங்க இந்த மேலானவைகளை சிந்திக்கும் பொழுது இந்த குப்பைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, கசப்பு எல்லாமே தானாகவே இதை நம்ம தாண்டி வந்துடுறோம் இல்ல? ஆமே. அப்போ மற்ற ஜனங்களை நம்ம நேசிக்கும்படி வைப்பது அவரோடு உள்ள ஐக்கியம். அப்போ இதை வந்து இன்னைக்கு டிசிஷன் என்னன்னா, அவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கிறத நீங்க மெடிடேட் பண்ணணும். சரிங்களா? தேவனை அறிந்து அவரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கும்போது அது உங்களை மற்ற ஜனங்களை நேசிக்கும்படி செய்கிறது. அப்போ நம்ம நல்ல ஐக்கியத்துல தான் இருக்கிறோம், அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. சரிங்களா? அவர் சொல்லிட்டாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லு. ஆமா, நான் நினைக்கிறேன் 12 சீஷர்களுக்கு கூட 3 வருஷம் எதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ
அதை விட அதிகமாக நம்ம என்ன செய்யறோம்? இந்த வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல கற்றுக்கொள்றோம். எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க அப்படி இல்ல? ஆமா, நம்மளை உட்கார வச்சு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து படிக்க வச்சு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து இல்ல? ஆமா, இது எதனால? இது அப்ப நம்ம என்ன நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் அவரோடு நல்ல ஐக்கியத்துல தான் இருக்கிறோம். சரிங்களா? சில நேரம் நீங்க அவரை மறந்துடலாம், பிள்ளைகளோட ஜாலியா ஒரு டூர் போறீங்க, அப்பவும் நீங்க ஐக்கியத்துல தான் இருக்கிறீங்க. அது எப்போ உறுதிப்படும் என்றால் நீங்க விசுவாசிக்கணும். இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் யாருமே சொல்ல முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடுவதும் இல்லை என்றால் நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் கைவிட மாட்டேங்கிறார். சரிங்களா? He'll never forsake you. He has got great purpose, great plans, great blessing. அதை உன் வாழ்க்கையில நிறைவேற்றாமல் விடவே மாட்டேங்கிறார். ஆமென். இதற்கு முற்றிலுமாக தேவன் நம்மை பாத்திரவாட்டியாக பார்க்கிறார். நீங்களும் உங்களை அப்படி பாருங்க, இதிலே வளருங்க. சரிங்களா? இதிலே வளரணும். அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆமென். நான் அப்படியே பிளஸ் பண்றேன். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற மாட்டவரே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ள ஆவியானவர் தான் தேவரீர் எங்களுக்கு இந்த வாஞ்சையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர், இந்த விருப்பத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர். இதற்கு ஒப்பான ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. உம்முடைய வார்த்தையை தியானிக்க, உம்மை பற்றி அறிந்து கொள்ள, கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு தந்த இந்த வாஞ்சைக்காக நன்றி, இந்த விருப்பத்திற்காக நன்றி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நன்றி, இந்த புஸ்தகங்களுக்காக நன்றி, ஆண்ட்ரூமுக்காக நன்றி, இந்த ஜூம் ஆப்புக்காக நன்றி அப்பா, நன்றி. வாட் அ லவ்விங் டாடி. எங்க வீட்டுல இருந்து கொண்டே ஆண்டவரே, ஆமென், உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருகுவதற்காக நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறதுக்காக நன்றி. இதை இந்த பிள்ளைகள் சீரியஸாக செய்கிறதுனால நீர் இவர்களை சீரியஸாக ஆசீர்வதிப்பீராக, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. எந்த இடத்துல என்ன தேவை இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ அதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய அந்த வாஞ்சையை நீர் நிறைவேற்றுவீராக, அதை இன்றைக்கே நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரை இன்னும் இதை உங்களுடைய வார்த்தையை சீரியஸாக படிக்க எங்களுக்கு ஒரு உற்சாகமான ஆவியை தந்தருள்வீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென்.